உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கடந்த ஆண்டிலிருந்தே இந்த ஓமைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் இந்த 4வது ஓமை தான் நம்ம அதிகமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். காட்டு புஷ்பங்களை குறித்துதான ஓமைகள். அதிலே மத்தேயு என்ன குறிப்பிட்டார் என்பதை குறித்து நம்ம அதிகமாய் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து லூக்கா என்ன குறிப்பிட்டிருக்க என்பதையும் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று தினத்திலே இந்த காட்டு புஷ்பங்கள் ஓமைகள் நிறைவு பெறும் என்று ஆண்டவருக்குள்ளாக நான் நம்புகிறேன். கர்த்தர் தான் நம்ம வழிநடத்தணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பெருகி இருக்கிறது, பணம் பெருகுகிறதோ இல்லையோ, சந்தோஷம் பெருகுகிறதோ இல்லையோ, ஆனால் கவலை மட்டும்தான் அது பெருகிட்டே இருக்குது. இல்லை, மனுஷனுக்கு என்ன தான் அதிகமாக பெருகுது? கவலை பெருகுது. வேறு எதுவுமே பெருக மாட்டேது. பிரதர், என் வாழ்க்கையில் பணம் பெருகலை, ஆஸ்தி பெருகலை, வருமானம் பெருகலை, ஆசீர்வாதங்கள் பெருகலை, என் வாழ்க்கையில் என்ன அதிகமாக பெருகிருக்குது? கவலை பெருகிருக்குது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த மனுஷர்களுக்கும், அப்படி நினச்சிட்டு இருந்த சீஷர்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கவலைப்படாதிருங்கள் என்பதை ஆழமாய், அழுத்தமாய், திருத்தமாய் கர்த்தர் சொன்னார். கவலைப்படாதிருங்கள், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அன்னன்னைக்குரிய பாடுகள் அன்னன்னைக்கு நடக்கும், அவ்வளோதான். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு மீட்போடு கூட நம்ம வாழ்கிறோமா, இன்னைக்கு ஆண்டவரை பற்றி நற்சாட்சியோடு கூட நம்ம வாழ்கிறோமா என்கிற ஒரு தேடுதல், என்கிற ஒரு மீட்பின் வழிநடத்துதலுக்குள்ளாய் நம்ம இருக்கிறோமா என்பதை தான் சிந்திக்கும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படி ஆண்டவருக்குள் அதிகமாக பிரயாசப்படுகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 28, 26, 27 வசனங்கள் நம்ம வாசிப்போம். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலோமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியங்கள், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவர் பிரசங்கிக்கிற இடங்கள் எல்லாம் காடுகளிலும் மலைகளிலும் மேடுகளிலும் பல லட்சம் பல ஆயிரம் மக்களை கூட்டி ஆண்டவர் தம்முடைய உபதேசத்தை அவர்களிடத்தில் பிரசங்கிக்கிறார், தம்முடைய சீஷர்களிடத்தில் பிரசங்கிக்கிறார். இரவும் பகலுமாய் அதை தியானிக்கிறார். எப்படி அவர்களிடத்தில் போய் பேசணும், எப்படி அவங்கக்கிட்ட அதை சொல்லணும், எப்படி கன்வே பண்ணால் மக்களுக்கு எளிமையாக புரியும் அப்படின்றத கர்த்தர் சொல்கிறார். பெரும்பாலும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் யூதர்கள் எல்லோரும் நிச்சயமாய் சாலோமோனை குறித்தும், சாலோமோன் கட்டின ஆலயத்தை குறித்தும், சாலோமுடைய வாழ்க்கை குறித்தும் நன்றாக அறிந்திருக்கக்கூடும் என்பதை தான் கர்த்தர் இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். எளிமையாய் ஒன்று சொல்லணும்னா, காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவங்க உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அதே போல் சாலோமோன் முதற்கொண்டு என்று சொல்லப்படுகிற காரியங்கள் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 4 7 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம். சேபாவின் ராஜஸ்ரீ சாலோமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், தன் வஸ்திரங்களையும், தன் பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நடை மண்டபத்தையும் கண்டபோது அவர் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு
ராஜாவை நோக்கி, உன் வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளின் பாதையாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. ஆண்டவர் இங்கே சாலோமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்படுகிற சேபாவின் குமாரத்தை பற்றி சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த வழியிலே நம்ம வந்திருக்கிறோம் என்றால் நம்ம யோசிக்கிற எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பறவைங்க யோசிக்கிற மாதிரியும் காட்டு புஷ்பங்கள் யோசிக்கிற அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். ஆனால் சாலோமோன் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்ற ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு ஞானம்தான் உங்களை போதிக்கும், ஞானம்தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஞானம்தான் கர்த்தரிடத்தில் உங்களை நெருங்க செய்யும். அறிவு வேற, ஞானம் வேற. அறிவுன்றது படிக்கிறவங்க அறிவாக நடந்துக்கிறாங்க, படிக்கிறவங்க. படிக்காதவங்க ஞானமாக இருப்பாங்க. படித்தவங்க கால்குலேட்டர் எடுத்து தட்டுறான், படிக்காதவங்க மனக்கணக்கு போட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் அவங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்லுங்கள்? இது அறிவுனால் வந்தது, அது ஞானத்தினால் வந்தது. அறிவு பெருசா, ஞானம் பெருசா? அதனால் படிக்காத விட்டுருங்க, ஒரே குஷியாகிடுவீங்களே. இந்த காலகட்டத்தில் படிப்பு ரொம்ப அவசியம். அந்த காலத்தில் படிப்பு இல்லை, நம்மளை படிக்க விட மாட்டானுங்க. நம்ம படிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு. பெண்கள் படிக்கக்கூடாது, ஆண்களும் படிக்கக்கூடாது, உயர் ஜாதியினர் மட்டும்தான் படிக்கணுன்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். மிஷினரிகள் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க. மிஷினரிகள் கல்வி கொடுத்தாங்க, மிஷினரிகள் மருத்துவம் கொடுத்தாங்க. ஒரு குறிப்பிட்ட சமயம், ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்கள் மட்டும்தான் படிக்கணுன்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க அறிவு வளர்ந்துடக்கூடாதுன்னு நினச்சான், அவன் படிச்சிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. அவன் படித்தா பெரிய ஆள் ஆகிடுவான், அவன் படித்தா அறிவாளி ஆகிடுவான். இப்போ படிக்காமல் ஞானவன்லாம் இருந்துக்கிறேன் நம்ம ஆளுங்களாம். அப்போ படிப்புன்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் படிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் மிஷினரிகள் இந்த இந்திய தேசத்துக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, எல்லா மக்களுக்கும் கல்வி கொடுத்தாங்க. யாருங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எல்லாரும் படிங்க, நீங்கள் படித்தாதான் முன்னேற முடியுன்றத எல்லா மிஷினரிகளும் இந்திய தேசத்தில் அவர்கள் செய்த ஊழியம் மதம் மாத்திர ஊழியத்தை அவங்க செய்யலை, அறிவு கொடுத்து ஆண்டவரை காண்பிச்சாங்க. அல்லேலூயா. ஏதோ இயேசுவை வெளிநாட்டு கடவுளை காட்டி அது மட்டும் ஏதோ பிரெட்டு, பால், சோப்பு, சீப்பு கொடுத்துட்டு நீங்கள் கிறிஸ்டின் ஆகிடுங்கன்னு சொல்ல யாரையுமே. அறிவு கொடுத்தான், நீ படிக்கவே வேணான்னு சொன்ன, அவன் படிக்க வச்சு அவன் பாஸ்டர் ஆக்கிறான். நீ படிக்கவே வேணான்னு சொன்ன, ஆனால் அவனை படிக்க வச்சு அறிவாளி ஆக்கி ஞானத்தை கொடுத்து நீ படித்தா நீ உயர்ந்துருவேன்னு சொல்லி நீங்கள் தாழ்த்துனீங்க. ஆனால் படித்தாதான் நீ வளருவ, அறிவு பெறுவேன்னு சொல்லிட்டு மிஷினரிகள் படிக்க வச்சாங்க. படிக்க வச்ச பிறகு அவன் அறிவு தேரணும்னு ஆன பிறகு வேதத்தை கொடுத்து இதை படிச்சுப்பாரு, இதில் நடக்கிறது உண்மை, இது இருக்கிறது சத்தியம் அப்படின்னு அவன் இயேசுவை அறிஞ்சு கொள்றதுக்கு காரணம், ஏதோ அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை சொல்லலை. கிறிஸ்துவம் அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு போய் இயேசுவை சொல்லலை. கல்வி கொடுத்து, அறிவு கொடுத்து, அப்புறமா உங்ககிட்ட வேதத்தை கொடுத்து இது படிச்சுப்பாரு. அப்புறம் தான் வேதத்தை படித்தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கினாங்க. ஏதோ படிக்க தெரியாத மக்கள்லாம் போய் ஏமாற்றி கிறிஸ்டினாக்கிட்டாங்க. இல்லை எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எஜுகேஷன் இல்லாத ஆளுங்கள்லாம் போய் படிக்க எல்லாரையும் போயிட்டு மாற்றிட்டாங்க. இன்னைக்கு அதிகபட்சமாக அதிக சதவீதம் கிறிஸ்துவங்களாம் மாறுறவங்க யார் தெரியுமா? வெல் எஜுகேட்டடு தான், நல்லா படித்து நல்ல திறமை அறிவு உள்ளவர்கள் தான். இந்த வேதத்தை வாசித்து யாரும் போய் கன்வெர்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. யாருமே போய் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லன்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கி உலகமே உங்கள் கையில் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய மொபைல் ஃபோன் உங்கள் கிட்ட இருக்குது. தட்டினாதில் வரப்போகுது, எது உண்மை எது பொய்ன்னு வரும்.
உலகத்தில் நம்பர் 1 ஃப்ராடு யாருன்னு போட்டிங்கன்னா கூட அதில் வரும். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது போட்டு பாருங்கள், யாருன்னு அதில் வரும். யார் நம்பர் 1 கிரிமினல்னு போட்டு பாருங்கள், வரும். உலகத்திலேயே எது ரொம்ப பழமையான புத்தகம் போட்டு பாருங்க, எது மனுஷனுடைய இருதயத்தை மாற்றக்கூடியதுன்னு போட்டு பாருங்க, எது மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடியதுன்னு போட்டு பாருங்க, எது என்ன அறிவுபூர்வமாய் விஞ்ஞானபூர்வமாய் என்ன நடத்தக்கூடியதுன்னு போட்டு பாருங்க. இந்த பரிசுத்த வேதாகத்தினுடைய மகிமையை எல்லாருமே படித்தவங்க அறிஞ்சு கொள்ளுவாங்க. படிக்காத மக்கள்கிட்ட போய் ஈஸியாக இயேசுவை பற்றி சொல்லி கேன்வாஷ் பண்ணி அவங்களாம் எல்லோரும் கிறிஸ்டின் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பிரச்சாரங்கள், நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அறியாமையில் பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவரை அறிவிக்க வந்த மிஷினரிகள் ஏதோ பசியில் இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு இயேசுவை காண்பிக்கலை. யாருமே படிக்கக்கூடாது, இங்கே படித்தா நீ அறிவலை ஆயிடுவன்ட்டு நம்மளெல்லாம் முட்டாளாவே வச்சுருந்தாங்க. நம்ம முன்னோர்களெல்லாம் ஏன் படிக்கலைன்னா படிக்க விட மாட்டாங்க. நீங்கள் இந்த வேலை தான் செய்யணும், உங்கள் அப்பா எங்கள் வீட்டில் வேலை செஞ்சார், நீ எங்கள் வீட்டில் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மிஷினரிகள் வந்தாங்க, அவங்க உங்கள் வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு ஒரு கால் சட்டை போட்டாங்க, அவனுக்கு ஒரு சட்டை போட்டாங்க. நீ இப்போ ஸ்கூல் போ, நான் ஸ்கூல் நடத்துகிறேன், நீ படின்னு சொன்னாங்க. படிக்க வச்சாங்க, ஃப்ரீ எஜுகேஷன், நல்லா படிக்க வச்சு அவங்கள அறிவாளாக்கி அப்புறம் வேதத்தை சொன்னாங்க, அப்புறம் இயேசுவை பற்றி சொன்னாங்க. எதையுமே படிக்காமல் எதையுமே சிந்திக்காமல் இயேசுவை எல்லாம் மதம் இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் போய் இயேசு சொல்லி எல்லாருமே கிறிஸ்டினாக மாற்றிட்டாங்க. எந்த கிறிஸ்துவனோ எந்த ஊழியக்காரனோ படிக்காதவங்கக்கிட்ட போய் ஆண்டரை பற்றி சொல்ல முடியாது. சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள அவங்க எந்த மனநிலைமை இருக்கிறாங்க புரியாது. ஆனால் படித்தவங்க எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உண்மை என்னன்றது நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட அறிவை தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு காண்பிக்கிறார். ஞானம் என்பது படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் ஞானம்ன்றது பொதுவானது, அறிவுன்றது படிக்கிறதுனால வருது. சாலோமனை ஒரு சிறிய வயசில் அவங்க அப்பா விட்டுட்டு இறந்துட்ட போது சாலோமன் ஆண்டவர் தரிசனத்தில் கேட்குறார், உனக்கு என்ன வேணும் கேளு, இதுக்கப்புறம் நீ தான் அந்த மக்களை வழிநடத்த போகிற, என்ன வேணும்? சின்ன பையனாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டார்? ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டார். அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய, அவங்களுக்கு நியாயம் இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவர்னு கேட்டார். அந்த ஞானத்தை உலகமே வியந்து பாராட்டுற அளவுக்கு சாலோமோன் ஞானம் பெற்றார். ஆண்டவர் சொன்னார், நீ ஞானத்தை கேட்டதுனால கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தரேன். அப்போ உன் பிள்ளைங்களுக்கு படித்து வர அறிவு தாண்டி கடவுளிடத்திலிருந்து உண்டாகிற ஞானம் ரொம்ப முக்கியமானது. வெறும் படிப்பு மட்டும் படிச்சிட்டாங்கன்னா அது எல்லாருமே படிக்கல. அறிவுன்றது எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் ஞானன்றது எல்லாருக்குமே இருக்காது. இவ்வளோ படிச்சுக்கிறான் மூளை இல்லை பற்றியானுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? நல்லா படிக்குது ஆனால் தத்தியாக்குது, நல்லா படிக்குது ஆனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கம்மியாகுது. அதுக்கு நல்லா தான் படிக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஞானம் கம்மி. அதுக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் யார் கொடுக்குறாருன்னா ஆண்டவர் கொடுக்குறாரு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமே எங்கே இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுற இடத்துல தான் இருக்குது. யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஞானவான்களாக இருப்பாங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்வாங்க. சாலோமோன் முதற்கொண்டு சேபாவின் குமாரத்திக்கு கேள்விப்படுறாங்க. சாலோமோன் ஞானத்தை கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டு நம்பாமல் அவரிடத்தில் சோதித்து பார்த்தாங்க. பார்க்கும்பொழுது அவங்க போட்டிருந்த உடுப்புகள், அங்கே இருக்கிற மக்களுடைய செல்வ பெருக்கு, ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சொல்லும்போது நான் பார்த்து நம்புகிறேன். சாலோமோனுடைய ஞானத்தை கர்த்தர் சாலமோனோடு கூட இருந்தார் என்பதை சேபாவின் குமாரத்தி சாட்சி கொடுக்கிறார்கள். இந்த மனிதரோடைய ஞானம் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கிறதுனா, இந்த பறவையாக பிறக்காமல் போயிட்டோமே, இந்த ஃப்ளவராக இல்லாமல் போயிட்டோமே, ரோஜா பார் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை, மல்லிப்பூ பார் எவ்வளோ அழகாக இருக்குது, வேறு என்ன பூ இருக்குது, முல்லைப்பூ பார் எப்படி இருக்குது, அந்த பூ பார் எப்படி இருக்குது, இந்த பூ பார் இதெல்லாம். இந்த ஒரு மேலே பூவாக பிறந்தா ஒரே நாள் என்ன ஆகிடும், வாடி வெந்து காஞ்சி போடும். உன்னை அப்படி படைக்கல ஆண்டவர். பறவையாக பிறந்ததுன்னா இருக்கும்,
தோ இந்தாரு சுட்டு கொண்டிருப்பார். டுபால் ஒன்று கல் எடுத்து வச்சு சாவடிச்சு உண்டிவில் வச்சு சாவடிப்பாங்க, இல்லை வெடி போட்டு சாப்பிடல கரண்ட்டில் மாட்டின்னு சாவோம். பறவை இப்போ எங்கே பறவைங்க இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் இப்போ நிறைய பறவைங்க இல்லை. இப்போல்லாம் முதல்ல குருவிங்களும் நிறைய வரும், இப்போ எதுவுமே வரமாட்டுது, எல்லாம் அழிஞ்சிட்ருக்குது. இதில் வேறு நான் குருவியாக பிறக்காம போயிட்டேனே. இன்னும் சில பேருக்கு நான் நாயாக பிறக்காம போட்டேனே அப்படின்றாங்க. இப்போ மட்டும் நான் நாய் படாத பாட்டு தான் பட்டுன்னு கிடக்குறமே இல்லை? ஆமாம் தானே? ஆமாவா? நம்மளை கடவுள் அப்படி விடல. ஏன்னா நாயாக பிறக்காம போயிட்டு அது கூட நன்றி உள்ளதாக இருக்குது. மனுஷன் நன்றி உள்ளதுன்னா இருக்கிறேனே. நம்ம அறிவு பாருங்களேன், நம்ம ஞானம் பாருங்களேன், எப்பவுமே மற்றவங்களோட ஒப்பிட்டே வாழ்ந்து பழகிட்டோம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, எதையோடு கூட உன்னை ஒப்பிடாத, உன்னை நான் எப்படி படைச்சிருக்கிறேன்? விசேஷித்தமானவனாய் படைச்சிருக்கிறேன். அதுதான் திரும்பியும் இந்த சாலமோனை குறித்து 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 3-6 வரையிலான வசனங்களில் மீண்டுமாய் அதே சேபாவின் குமாரத்தி அந்த சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு அந்த இடத்துல வந்ததை நம்ம பார்க்கலாம். ரெண்டு நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் பாருங்க. அவங்க எதையெல்லாம் பார்க்குறாங்க பாருங்க. ஒரு மனுஷன் நீங்கள் எப்படிப்பட்டவங்க ஞானவான்களாக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட மைண்டில் இருக்கிறீங்கன்றத எதெல்லாம் பார்த்தா தெரியும் தெரியுமா? நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு பார்த்தா தெரியும். உங்கள் வீடு எந்த நிலைமையில் வச்சுக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? வீடு அலங்கோலமாக இருக்குது, நம்மளும் அலங்கோலமாக இருக்கிறோம். வீடு நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்குது, நம்ம சுத்தமாக இருக்கிறோம், க்ளீனாக இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தம். இங்கே அந்த சேபாவின் ராஜகுமாரத்தை அவங்க பார்க்கறது எல்லாமே எப்படிப்பட்டது? அவங்க போஜன பதார்த்தங்களை பார்க்குறாங்க, அவங்க வீட்டு வேலைக்காரர்களுடைய வீடுகளை பார்க்குறாங்க, அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும் அவர்களின் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் அதை என் கண்களால் காண மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கேள்விப்பட்டதை தாண்டி அவங்க நேரில் பார்த்தாங்க பாருங்க. அவங்க கொஞ்சமாக சொல்லிக்கிறாங்க. அவங்க கொஞ்சமாக சொன்னதே நான் நம்பலை. ஆனால் நேரில் பார்த்தேன். அவங்க நேரில் பார்த்த பிறகு தான் தெரியுது அவங்க சொன்னது ரொம்ப கம்மின்ட்டு. அவ்வளோ ஞானமாக நீங்கள் இருக்கிறீங்க. வஸ்திரத்தில் கூட, போஜன பதார்த்தங்களை கூட, தேவாலயத்தில் கூட, வீடுகள் கூட எல்லாவற்றையுமாய் ஒழுங்காய் ஞானமாய் நடத்தக்கூடிய அறிவை சாலமோன் பெற்றிருந்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் மற்ற காரியங்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். கஷ்டப்படுகிறவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்குலாம் வந்த வாழ்க்கை பாரு, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க பாரு, என் வாழ்க்கை எப்படி இருக்குது பாரு, அந்த குடும்பம் பாரு எப்படி இருக்கிறாங்க, என் குடும்பம் எப்படி இருக்குது பாரு, அவங்களுக்குலாம் பாரு எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்குது பாரு. அப்படிலாம் என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, எதையுமே கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது. உங்களை கர்த்தர் யூனிக்காக தான் படைச்சிருக்கிறார் இல்லை? உங்களை ஒரு தனித்துவமாக தான் உருவாக்கியிருக்கிறார். நீங்கள் விசேஷித்த மாணவர்கள் என்பதில் சந்தேகம் கொள்ளாமல் முழுமையாய் ஆண்டவரை நம்பி, ஆண்டவர் என்னை ஞானம் உள்ளவனாய் விசேஷம் உள்ளவனாய் படைத்திருக்கிறார்.
எல்லாவற்றையும் இழந்து போய் வந்திருக்கலாம், எல்லாவற்றையும் தவற விட்டு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஞானத்திலும் அதிகமானவர் அவர். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானம் இருந்தால் நல்லா படிக்கலாம், ஞானம் இருந்தால் நல்ல வேலைக்கு போகலாம், ஞானம் இருந்தால் நல்லா சம்பாதிக்கலாம், ஞானம் இருந்தால் நல்ல செல்வ பெருக்கு உண்டாகும். ஞானமாக இருக்கிறவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. அறிவாக இருக்கிறாங்க பாருங்கள், அறிவு யூஸ் பண்ணுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தில்லு முள்ளுலாம் பண்ணுறது, கிரிமினலாக யோசிக்கிறது, ஷார்ட் ரூட்டில் எப்படி நம்ம வளரணும்னு நினைக்கிறது. அறிவு உங்களுக்கு அப்படி போதிக்கும். ஆனால் ஞானம், கர்த்தரால் வரும் ஞானம் உங்களுக்கு அப்படி போதிக்காது. உங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்தும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் விசேஷித்த மாணவர்கள் என்பதை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. 25வது வசனம், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுறதுனால தான் ஞானமாக இருக்கிறவங்க கவலைப்பட்டுன்னு உக்காந்து இருக்க மாட்டாங்க. ஞானம் இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கவலைப்பட்டுன்னு இருப்பாங்க. ஞானம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கவலையை மேற்கொள்ளுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு தேடுவாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஞானம் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, ஏன்? ஆடா போங்கப்பா. ஏன் அவங்க கவலைப்பட மாட்டாங்க? விசேஷித்தமானவர்கள் தான் எல்லாம். இப்போவே ஞானத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க பொழுது, அந்த டீப்பு அந்த உள்ளே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த இடத்துலலாம் ஞானவான்களாக இருந்துக்கிறோம், எந்த இடத்துல ஞானத்தை கோட்டை விட்டுக்கிறேன்னு என்ன சொல்கிறேன்னா, கவலைப்பட்டு நம்ம கவலைப்படுறதுனால என்ன நடக்க போகுது, இந்த கவலையை மேற்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது தான் ஞானமே. அறிவுபூர்வமாக யோசிச்சா கவலைப்பட்டுன்னு உக்காந்துட்டு இருப்போம். என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு, ஐயோயோ என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, ஐயோயோ அப்படியே உக்காந்துக்கிறது. என்னது அறிவு? ஞானன்றதே தெரியுமா, நடந்துச்சு என்ன பண்ண சொல்கிறது, நடந்தாச்சு என்ன பண்ண முடியும், இது சரி பண்ணோம், அதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு யோசிக்கும் ஞானம். அறிவு என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் ஃபெயிலியர் தான், முடிஞ்சு போச்சு, அவள் தான், இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது. முதல் கோணை முற்றும் கோணம், உனக்கு எல்லாமே இதுக்கப்புறம் சரியாகாது, உனக்கு எல்லாமே தோல்வி தான், அதுக்கப்புறம் ஏமாந்துட்டியா, முடிஞ்சு போச்சா கதை. அது அறிவு. ஞானன்றது என்ன தெரியுமா, இது சரி செய்து இன்னொரு விடாமுயற்சியாய் அடுத்த உயர்வுக்கு அடுத்த நன்மைக்கு நம்ம போகணுன்ற ஒரு நகர்வை, கவலைப்படாமல் அந்த கவலையை ஞானத்தினால கர்த்தருடைய பலத்தினால ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் ஞானம். ஒரு விஷயத்தை பற்றி இப்போது உங்களுக்குள்ள நிறைய கவலை இருக்குதுன்னு வச்சுங்க. உதாரணமாக என்ன கவலை இருக்குது, இப்போது உங்களுக்கு உக்காந்துக்கிறீங்க, தம்பி உங்களுக்கு என்ன கவலை இருக்குது, செமஸ்டர் ஒரு கவலைன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், செமஸ்டர் ஒரு கவலை. என்னன்னா, இவ்வளோ பாடம் நடத்திட்டாங்களே, எக்ஸாம் சீக்கிரமாக வந்துச்சு, இதோ இந்த மாதம் ஜனவரி எப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு தெரியல, இப்போ தான் நியூ இயர் போன மாதிரி இருக்குது, இதோ இந்த மாதம் கடைசி வாரம் வந்துடுச்சு, இன்னும் பிப்ரவரி தான், ஒரே மாதம் தான் இடையில் இருக்குது, மார்ச்சில் எக்ஸாமு, பிப்ரவரி எண்ட்லேயே லீவ் விட்டாங்கன்னா நம்ம எப்படி எக்ஸாம் எழுதி, நிச்சயமாக இது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது ஃபைனல்லு, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதினோன்னு நினைக்கிறது என்னது ஞானம். அறிவு என்ன யோசிக்கும் அப்படின்னா, இன்னும் ஒரு மாதம் இருக்குதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் லேட்டாக போகலாம், இன்னும் 2 நாள் லீவ் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, இந்த வருஷம் ஃபுல்லாக ஓட்டோம், ஓட்டே ஒன்றும் பண்ண முடியாது, நம்மள அட்டண்டன்ஸ்லாம் ஃபுல்லாகிடுச்சு, லீவ் போட்டுக்கலாம், இன்னும் நம்மளுக்கு என்ன இருக்குது, கடைசி நேரத்தில் படித்தா கூட நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்றது என்னது அறிவு. அது மாதிரி ஒரு கேவலமான மைண்ட் இருக்கும். இது அறிவு அப்படி தான். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக லேசர் பிரிண்ட்டு கூட அவ்வளோ சின்னதாக எழுத முடியாது, அந்த அளவுக்கு சின்ன பிட்டாக எழுதி ஜெபம் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போகலாம், ஆண்டோடைய கிருபையில் அதை வச்சு எழுதி நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போகிறது அறிவு. ஆனால் இது அதை பற்றி கவலைப்படாமல்
இன்னிலிருந்தே அதுக்காக ஆயத்தமாக தான் என்னது ஞானம். இல்லை நம்மளுக்கு தெரியாதது புதிராக நிறைய இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சு பிஃபோராகவே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இல்லை. எங்க டைம் டேபிள் வந்து நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கி கொடுக்குறாங்க. டைம் டேபிள் வந்துச்சம்மா 10th 12th எப்போ கொடுத்தாங்க? போன மாதமே கொடுத்துட்டாங்களா? போன வருஷமே கொடுத்துட்டாங்களா? டிசம்பர்லேயே கொடுத்துட்டாங்களாப்பா? அம்மா டிசம்பரில் கொடுத்துட்டாங்களா சிஸ்டர்? கொடுத்துட்டாங்க தானே? டீச்சரும் முடிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டும் முடிக்கிறாங்க. டிசம்பர்லேயே கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்போ கொடுத்துருவாங்க? டிசம்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. பிஃபோராகவே நம்ம கொடுத்துறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஆயத்தமாகணும், ஞானமாகவும் நம்ம பண்ணோம், ஆயத்தமாகணும். அப்படி தான் அது கவலைப்படாமல் இருக்கணும். எக்ஸாம்ன்றது ஃபியர் கிடையாது, பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஞானமாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கினா அழகாக எழுதலாம். அறிவாக மனப்பாடம் பண்ணால் எல்லாம் மறந்துடும். ஞானமாக படிக்கிறது முக்கியமா, அறிவாக மனப்பாடம் பண்ணுறது முக்கியமா? ஞானமாக படிக்கிறது தான் முக்கியமே. தேவ பலத்தோடு கூட பொங்கலுக்கு லீவ் விட்டாங்க, ஜாலியாக கரும்பு சாப்பிட்டோம், ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம், ஜாலியாக படம் பார்த்துட்டு இருந்தீங்க. எக்ஸாமும் இது பாருங்கள் முடிஞ்சு போச்சு. மார்ச் பிப்ரவரி எண்ட்லேயே உங்களுக்கு வந்து அது செய்முறை தேர்வு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுது. எவ்வளோ விரைவாக போயிட்டுருக்குது. அது உங்கள் அறிவுனால வெல்ல முடியாது. அறிவு யோசிச்சிங்கன்னா கவலைப்பட்டு சோம்பேறியாக இருந்துட்டு உங்களுக்கு கவலை பெருகும். ஞானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலையும் இருக்காது, எக்ஸாம் பற்றி பயமும் இருக்காது. நீங்கள் படித்தா, நீங்கள் ஞானமாக இருந்தால் எக்ஸாம் எழுத முடியும். ஆயத்தமாக போகணும், பிஃபோராக இருக்கணும். ஞானம் வந்து உங்களுக்கு கரெக்டாக போதிக்கும். இவ்வளோ தான் தண்ணி குடிச்சிட்டு போனோம், யூரின்லாம் அடிக்கடிக்கு ஏந்து வெளியே போகக்கூடாது. அதையெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? ஞானம் சொல்லும். நிறைய தின்ட்டு போயிடக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் போய் வயிறு வலிக்குது, வயிறு கலக்குதுன்னா பிரச்சனையாகிடும். இதெல்லாம் நம்மளுக்கு புரியணும். ஞானம் ஐயோ உள்ளே போயிட்டா பசி எடுத்துக்கும், பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று எடுத்துன்னு போகலான்னா அப்படிங்க வெளியே போட்டுருவாங்க. அதில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஞானமாக பிஃபோராக நம்ம உடம்பையும் ஆயத்தப்படுத்தணும், மனத்தையும் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இதெல்லாம் எக்ஸாம் வர்றதுனால அதை பற்றி சொல்கிறேன். இப்போ ஞானத்தினால தான் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் உங்களால் சரியாக செய்ய முடியும். ஞானமாக இருந்தீங்கன்னா பாரு, ஞானத்தை பற்றி பேசின பிறகு தான் நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்களே. இவ்வளோ நேரம் அறிவாக பேசணும், யாருன்னா புரிஞ்சிச்சா? எல்லாம் முயற்சிங்க. இப்போ ஞானத்தை பற்றி பேசும்போது எல்லாம் சிரிக்கிறீங்க. அப்போ ஞானத்துக்கும் அறிவுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியுதா? ஞானன்றது கர்த்தர் கொடுக்கறது. நல்லா படிங்க, ஆயத்தமாவுங்க, உங்களை திடப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லா தேர்வு எழுதுங்க. அறிவை நம்பி நம்மலாம் படிக்காமல் பாஸ் ஆகும் அப்படின்ற எண்ணம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. அனுபவப்பட்டு சொல்கிறேன். நம்மலாம் படிக்காமல் எழுதுவோம், மனசில் அப்படியே நிற்குது, எனக்கு அப்படியே கேக் மாதிரி கட்டிங்காக தெரியுது. அப்படியே உக்காந்தனா பேப்பரில் 20 பேப்பர் எழுதுவேன். அங்கே போனால் 2 பக்கத்துக்கு மேலே தாண்ட மாட்டுது. என்ன எழுதுதுன்னு அங்கே உட்காந்து கொஸ்டின் பேப்பரில் கிரிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன எழுதுறது யோசி ஞானமாக இருந்ததுன்னா சும்மாவாது எதாவது புரட்டி பார்த்து கொஞ்சம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு வந்துருப்போம். நம்ம படிக்காமல் எழுதுவோம், கடைசி நேரத்தில் பச்சை மறந்துட்டு படிக்காமல் தூங்கி எழுந்து சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எக்ஸாம் ஹாலில் போய் எதுவுமே தெரியாமல் 20 பக்கம் 30 பக்கம் எழுதுவோன்னு கற்பனை. ஆனால் அங்கே போய் எழுதுனா 2 பக்கத்துக்கு என்ன பண்ண மாட்டுது? தாண்ட மாட்டுது. அறிவினால் சாதிக்காதீங்க, ஞானமாக இருங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. இங்கே கவலைப்படாமல் உங்கள் சரீர அளவில் ஒரு மழை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க. யார் திரும்ப கவலைப்பட மாட்டாங்க? ஞானமாக நடந்துக்கிறவங்க எதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கவலைப்பட மாட்டாங்க. அறிவாக நடக்கணும்னு நினைக்கிறோம் என்ன பண்ணுவாங்க? கவலைப்படுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம அறிவில் நடக்கக்கூடாது, ஞானத்தில் நடக்கணும். அறிவு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். நிறைய பேர் நம்மளுக்கு சொல்கிறது எல்லாமே அறிவுபூர்வமாக சொல்கிறது. அப்படியா சூப்பராக சொன்னாங்கல்ல, சொன்னது கொஞ்சம் சொல்லு அப்படின்னா சொன்னாங்க, ஆனால் தான் எனக்கு தெரியாது. அறிவுன்றதால் தான். ஞானம் என்ன தெரியுமா? அப்படியே அதை ஃபீல் பண்ணும். ஆமாம் கரெக்டாக சொன்னாங்களே. அப்போ அவங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. எல்லாம் எது சொன்னாலும் விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்களே அவங்க தான். சாலமோன் முதற்கொண்டா ஆண்டவர் அந்த ஞானத்தை நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா அந்த ஞானத்தின்படி வாழ்கிறவங்களுக்குள்ளே கவலை கிடையாது,
அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காட்டு புஷ்பங்களை பார்த்து அதை பற்றி கொண்டு சாட்சியாக நீங்கள் நிற்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார். அப்படி நிற்கும் பொழுது உங்கள் வாழ்வில் என்ன பண்ணும்? ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டாகும். இங்கே அது தொடர்ந்து அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும். மத்தேயு வேற சொன்னாரு, லூக்கா வேற சொல்றாரு பாருங்க. அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு கர்த்தர் இப்படி உடுத்து வைக்கிறார்னா, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்காம இருப்பாரா? உங்க வாழ்க்கையில் அது நடக்காம இருக்குமா? எதுவாக இருந்தாலும் உணவுக்காக, உடைக்காக நீங்கள் கவலைப்படுற அல்ல, தேவனுடைய ஞானத்தினால எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்களாய் அற்ப விசுவாசிகளைப் போல நம்ம எண்ணாமல் ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசிகளாய் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட அவருடைய ராஜ்யத்தையும் நீதியை நீங்கள் தேடும் பொழுது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் சொல்கிறார் பாருங்க. இந்த 31வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். இவர் சொல்ற, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே நீங்கள் ஒரே சிந்தையாக கவலைப்படுறோன்னா, ஏன் எதுக்காக கவலைப்படுறோன்னு நீங்கள் சிந்திங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். தேவையில்லாததுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நம்மளை பற்றி யாரோ தப்பாக பேசிட்டாங்கன்னு நம்ம கவலைப்படவே கூடாது. ஏம்மா, யாரோ நம்மளை பற்றி பேசுனாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னு கவலைப்படக்கூடாது. ஏம்மா ஒரு மாதிரி ஆகிறேன்னு கேட்டால், என்னை பார்த்து கேவலமாக சிரிக்கிறாங்க, அதுதான் நான் ஒரு மாதிரி ஆகிறேன். சிரிச்சுன்னு போட்டோம். அவன் சிரிக்கிறதுக்கு, அவன் கிண்டல் பண்ணுறதுக்கு, அவன் நயங்கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படுறதுக்குன்னு ஒரு விவசாயம் இல்லை. அதுக்கெல்லாம் கவலைப்பட, நம்ம கவலைப்பட வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டுக்குது, அதுக்கு கவலைப்படுங்க. ஊர் நாசமாக போய் நிற்குது, பிள்ளைங்கள்லாம் கஞ்சா அடிச்சு நிற்குதே, தண்ணி அடிச்சு நிற்குதுங்களே, அப்படியே அங்கே சுற்றி நிற்குதுங்களே, வெட்டுதுங்களே, கூத்துதுங்களே, இதுங்களாம் எப்போ ரசிக்கப்படும்? அதுக்கு கவலைப்படுங்க. இவங்களெல்லாம் கர்த்தர் தொட மாட்டாரா? அவங்க வாழ்க்கை மாறாதா? அந்த பிள்ளைங்கள்லாம் சபைக்கு வராதா? அதை பற்றி கவலைப்படுங்க. நம்மளுக்கு எங்கே அந்த கவலை இருக்குது? அடிச்சுக்கினா ஒரே சந்தோஷம் தான். தூரத்துலேருந்து நின்று பார்த்து சிரிச்சு நிற்குது. ஐயோ ஐயோ திட்டிக்கினாங்க, அடிச்சுக்காமல் போட்டாங்களே, அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அடிச்சுக்காமல் போட்டாங்களா? அடிச்சுக்காமன்னு பார்த்தப்பா, வெறும் திட்டிக்கின்னு வாய் சண்டையோட போயிடுச்சே. அது ஒரு கிறிஸ்துவனுக்கு அழகாக இது பைபிள் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுறதுக்கு தான் ஒன்று அழைச்சிக்கிறார். தூரத்தில் நின்று சண்டையை பார்த்து கை தர, ஐயோ நல்ல சண்டைப்பா, மிஸ் பண்ணிட்டுமே. அவன் பார்க்கலனா கூட அவன்கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சு? குத்துனானா? நல்லா அச்சானா? ரத்தம் வந்துச்சா? மிஸ் பண்ணிட்டேனே, பார்க்காம விட்டேனே. கது ஜன்னல் மல்லமாக ஜன்னல் திறந்து நல்லா தெரியும் அடிச்சுன்னுக்குறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. போனால் நம்மளுக்கு ஒரு அடி விடுமே அப்படின்னு தொலைவோம் நின்று பார்த்துட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு அப்படியே நல்லா போகுது, நல்லா வெரி குட் வெரி குட், ஐயோ அடிக்காம விட்டானே. இது அழகு கிடையாதுல்ல? இது கிறிஸ்துவங்களுக்கு அழகா? இதில் இந்த கவலைகள்லாம் விட்டுருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தை பற்றி கவலை அல்ல, பரலோகத்துக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற தரிசனப்படி நம்ம வாழ்கிறோமா, அதன்படி செய்கிறோமா என்கிற அந்த கவலை நம்மளுக்கு பெரிதாக இருக்கணும். அதை மட்டும் யோசிங்க, வேறு எதையும் யோசிக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் பற்றி தானே ஒரு கவலை உங்களுக்கு இருக்கணும். உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு பேசுறதுக்கு, எங்கள் வீட்டு வாசலில் வந்து காரி துப்பிட்டு போயிடுச்சு, ஏம்மா கவலையாகிறன்னா, எங்கள் வீட்டாண்ட வந்து துப்பிட்டு போச்சையா, அதுக்காக கவலையாகிறேன்னா, அதுக்கு தான் 2 நாளாக சாப்பிடாம இருக்கிறேன். எல்லாருக்கும் சளி பூச்சி நிற்குது, எனக்கும் தான் பூச்சி நிற்குது, அதனால அது காரி துப்பிட்டு போயிருக்கோம். அதுக்கு போய் சாப்பிடாம இருக்கிறியானா, ஆமாம் எங்கள் வீட்டு வாசல் ஏன் துப்புச்சு, அங்கே தான் வந்திருக்கோம், அதனால துப்பியிருக்கோம். அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, சாதாரணமான விஷயமா இருக்குது. தொண்டை இதுவாக இருந்துச்சு, அங்கே துப்பிட்டு போனேன், அவ்வளோதாங்க. அவங்களுக்கு எனக்கு என்னங்க இருக்குது? இல்லை என் வீட்டு வாசலில் வந்து என்னை பார்த்துட்டா மூஞ்சிட்டு போனான்னு, அது மூஞ்சிட்டு இருக்குதுன்னு பார்த்துன்னு உக்காந்துருந்தியா? இதுக்கெல்லாம் ஒரு சண்டை, இதுக்கு தான் கவலையாக இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்க என்ன கவலை?
அவங்க வந்து வாசலில் துப்பிட்டு போயிட்டாங்க, குப்பை பெருக்கி இந்த பக்கம் தள்ளிட்டாங்க. இதெல்லாம் ஒரு கவலை பெருகி போய் சண்டை போட்டுக்கின்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன் நீ தொடப்பத்தை அந்த பக்கம் தள்ளி விடு, அவள் தான் முடிஞ்சு போச்சு, ஓரமாக தள்ளியில் வாரி போடு குப்பையில். குப்பை தள்ளதுக்காக ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும். நீ கவலைப்படுறதுக்கு விவசாயம் இல்லையாம்மா? தேவனுடைய ராஜ்யம் அவர் நீதி பற்றி கவலைப்பட வேண்டிய பிள்ளைங்க நீங்கள்லாம். நீங்கள் போயும் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது சிஸ்டர், கவலைப்படக்கூடாது. கவலையாக உட்காந்து நிற்கிறியா? என்னை கவலையாக பார்க்குறியே, நேரமாகுதுன்ற கவலை முடிய போகுது. சந்தோஷமாக இருங்க. கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஞானமாக யோசிங்க. கவலை மேற்கொள்ள முடியும், கவலை உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் மனஸ்தாப கவலைப்படுறதுனால தான் உங்கள் சரீரம் ஒடுங்குது. நீங்கள் கவலைப்படுறதுனால தான் உங்களுக்கு பலவீனம் வருது. நீங்கள் கவலைப்படுறதுனால தான் உங்களுக்கு அற்ப விசுவாசின்ற பேர் கிடைக்கிது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிக்கு பற்றிய கவலை உங்களுக்கு இருக்குன்னா உங்களை கர்த்தர் விசுவாசின்னு சொல்லுவார். தைரியம் உள்ளவன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், உங்களுக்குள்ள பயம் இருக்காது. அதனால் கூடுமான மட்டும் ஞானமாய் அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தை பற்றி கவலையை தவிர்த்து இந்த உலகத்தின் கவலைகள் உங்களை ஆண்டு கொள்ள உங்களை விடாதீங்க. ஞானமாய் கவலைக்கான வழிகளை கவலைக்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சு வாழுங்க. நீங்கள் காட்டு புல்லை விட ஆகாயத்து பறவை விட விசேஷித்தமானவர்கள். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். அம்மா முடிக்கலாம், சொல்லுங்கள். ஐயா சொல்லுங்கள், சொல்லுங்கள். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அது இப்படி சொன்னாங்களா? நான் இப்போ சொல்கிறது சொல்லுங்கள், சந்தோஷமாக சொல்லுவாங்க பாரு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் விசேஷமானவங்க சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக, அழகாக இருக்கிறீங்கன்னா அதை எவ்வளோ பேர் சந்தோஷமாக சொல்கிறீங்க பாருங்கள். ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். எப்பவுமே நீங்கள் இப்படியே இருக்கணும்னு கடவுளை ஆசைப்படுறார். சரியா? நீங்கள் பறவை கிடையாது, நீங்கள் காட்டு புஷ்பம் கிடையாது, அதை விட விசேஷித்தமானவர்கள். அவருடைய சாயில் அவங்கள படைச்சிருக்கிறாரு. நீங்கள் இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் கவலை வரும். கவலைப்படுறீங்களா? நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா வாங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் உண்டு. கவலையே படாதீங்க. ஞானமாய் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கும். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில்